அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த திருப்புமுனை சேனல்ல பல ஆன்மீக விஷயங்கள பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திருச்செந்தூரில் இந்த அடிமைக்காக என் அப்பன் முருகன் நடத்திய அதிசயம் தாங்க. என்ன ஆச்சுன்னா, திருப்புமுனை சேனல் மூலியமா எனக்கு ஒரு சகோதரர் கிடைச்சாரு. தம்பி சரிங்களா? அவர் பேர் அருண்குமார். அருண் சரிங்களா? என்னாச்சு என்னோட இந்த அதிசயங்கள்லாம் இந்த எபிசோட்ஸ் போடுறேன் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு, "அக்கா நான் இந்த வீக் உங்களுக்காக திருச்செந்தூர் போறேன். ஸோ உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். "உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போயிடணும், நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பண்ணணும், இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அதே மாதிரி அவர் சனிக்கிழமை போகிறாரு. ஸோ என்னென்னலாம் ஆச்சு, முருகர் அவருக்கு என்னென்னலாம் செஞ்சு அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் அருண்குமார். இப்போ எனக்கு நடந்த முருகன் மிராக்கிள்ஸை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த மிராக்கிள்ஸ் எதுக்காக முருகர் பண்ணார்னா, எனக்காக பண்ணல, சாருமதி அக்கா அவங்களுக்கு தான் இந்த முருகர் இந்த அதிசயம் பண்ணியிருக்காரு என் மூலமாட்டு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு அடிக்கடி கனவுகள் நிறைய வரும். திருச்செந்தூரில் முருகர் மட்டும் இருக்கார், நான் வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு அவர் முன்னே பாட்டு பாடிட்டுருக்கேன். அடுத்தது நிறைய கனவுகள் என்ன வரும், நான் உங்களை மாதிரிலாம் அவ்வளோ பெரிய பக்தன் கிடையாது. ஆனால் நிறைய கனவுகள் வரும். எனக்கு நிறைய கனவுகள் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு அது சந்தேகமாக இருக்குது. அம்மாக்கிட்ட கேட்பேன், அம்மாவுக்கு தெரியாது. முருகர் பக்தர்கள்ட்ட கேட்பேன், அவங்களுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ ஏதாச்சும் தான் நான் ஒரு நாள் யூடியூப்பை பார்க்கும்போது இவங்க ஒரு 3 வீடியோ போட்டிருந்தாங்க. திருப்புமுனைன்னு ஒரு 3 வீடியோ. அப்போ திருப்புமுனை சேனல் இவங்க வீடியோவை பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன், டபுள் மைண்டாக பார்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு இவ்வளோ சந்தேகம் இருக்கு, நம்ம ஏன் இன்னொரு ஆளுக்கு வீடியோ பார்க்கணும், சரி கமெண்ட்ஸ் இருக்குது அதையே வாசித்து பார்ப்போன்னு தான் கீழே வாசித்து பார்த்தேன். அவங்க ஐஸ்வர்யான்னு ஒரு அம்மா ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே எங்கள் அக்கா சாருமதி அக்கா அவங்க ஃபோன் நம்பர் எழுதியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ இவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாமோ, ஏன்னா எனக்கு டெய்லி அந்த டபுள் மைண்டு போயிட்டே இருக்கும். இவர் ஏன் நம்ம கனவுல வர்றாரு, நம்மளும் பக்தனே கிடையாது, இவர் நம்ம கனவுல என்னத்தை பண்ண போகிறாரு, இப்படிலாம் கனவு வருத, அவர்கிட்ட பாட மாதிரி, அதுவும் இப்படிலாம் நின்று பாட மாதிரி வருது. இப்போ டவுட்டு எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. இப்போ யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்காக ஆன்சர் ஒன்றும் பதில் ஒன்றும் சொல்லலை. அப்போ தான் இவங்க நம்பரை பார்த்தேன். இவங்கக்கிட்ட கொஞ்சம் டவுட்டு கேட்க இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி வந்துட்டுருக்குது. அப்படி தான் இந்த சாருமதி அக்கா எனக்கு ரொம்ப சிநேகிதம், ரொம்ப பழக்கம். அப்போது நான் வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது அக்காளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் யாரும் வீடியோவில் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முருகர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், யாரும் அவங்கவுங்க பிரச்சனை யாரும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க பிரச்சனை தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பிரச்சனை சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு நான் யோசித்தேன். அது ஒரு 2 வாரம் முன்னால் இந்த அக்காவை எனக்கு நல்ல பழக்கம். அப்போ எனக்கு ஒரு மைண்டில் எப்படி இருந்து, நம்மளும் அக்காவுக்காண்டி ப்ரே பண்ணி அவங்கள ஏதாவது வெளியே கொண்டு வர முயற்சி செய்யலாம். அவங்க கெரியருக்கும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், அவங்க நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்து அவங்க கேரியரும் ரொம்ப க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் 2014 நான் முருகனை கும்பிட்டுட்ருக்கேன். 2014 நான் யாருக்காகவும் வேண்டினது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் வேண்டியிருக்கேன். அடுத்தது பர்சனல் விஷயமா டூருக்காக வேண்டியிருக்கேன். இத்தனை வருஷத்துலேயும் இந்த 2 வாட்டி தான் வேண்டியிருக்கேன். அப்புறம் இப்படி இருக்க சமயத்தில் அப்போ நான் நினச்சேன், நம்ம பொங்கலுக்கு எப்போமோ நம்ம ஊருக்கு போகிறோம், கன்னியாகுமரிக்கு போகிறோம், அங்கே எப்போ திருச்செந்தூருக்கு போக போகிறோம், அங்கே நம்ம அக்காக்காண்டி நம்ம இப்படி பாசமாக இருக்காங்க, இவங்களுக்காண்டி நம்ம ப்ரே பண்ணி பார்ப்போமே. அப்படி தான் நான் எல்லாம் ஞாபகம் வச்சது. அப்போ நான் பொங்கல் லீவு வருது, நான் ஊருக்கும் போயிறேன். ஊருக்கு வந்துட்டேன். சனிக்கிழமை காலையில் மேக்ஸிமம் எனக்கு எப்படி இருக்கும்னா, பஸ்ஸு எப்படி இருக்குன்னா பக்கத்து ஊரில், எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் தான் போய் பஸ் ஏறணும். கரெக்டாக 5:30க்கு தான் 5:15 to 5:30க்கு தான் பஸ் வரும், திருச்செந்தூர் பஸ் வரும். அப்படின்னா நடந்து தான் போகணும், நடந்து போய் தான் பக்கத்து ஊரில் போய் பஸ் ஏறி போகணும். இதுதான் நான் இத்தனை வருஷம் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அப்போ இந்த நாள் சனிக்கிழமை
பொங்கலுக்கு 3வது நாள் நான் எனக்கு எப்படின்னு தெரியல 3 மணிலேருந்து முருகரை பார்க்கணுன்னு நான் நைட்டு ஃபுல்லா அப்படியே இருந்தேன். முருகன எப்படியோ பார்த்துடணும், கூட்டம் வரதுக்குள்ள நம்ம பார்த்துட்டு வந்துரணும் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கு. தென் அ இவங்க விஷயமும் மைண்ட்ல இருக்கு. இவங்க நம்ம முருகன்ட்ட சொல்லி இவங்களையும் எப்படியோ வெளிய கொண்டு வந்து நல்லாக்கிறணும். இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு. இந்த 2 மைண்ட் செட் தான் என்ட்ட இருக்கு. அப்போ நான் இதை யோசிச்சிருக்கும்போது கரெக்ட்டா 10, 10:30ன்னு தூங்கிடுறேன். 3 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா யாரையும் எழுப்பி விடல, அலாரம் வைக்கல. 3 மணிக்கு எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு எனக்கு அடுத்தது ஒரு 10 நிமிஷம் படுத்து பார்க்கவும் தூக்கம் வரல. அப்ப என்ன பண்ணோம்னா, நேரா நான் ஃப்ரெஷ் அப் ஆகி குளிச்சு எடுத்துட்டு நடக்க கரெக்ட்டா 3:20க்கு நடக்க ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா 3:45க்கு அப்படி போயிட்டுருக்கேன். பின்னாடி ஆனா அந்த ரோட்ல ஆள் ஒண்ணும் இல்ல. நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். 3:45ன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும்ல, யாரு வெளிய வருவா? அப்படிலாம் இல்ல. வெளிய ஒரு வண்டி, பெரிய பஸ்ஸு. நீங்க டீலக்ஸ் பஸ்ஸு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு. அது நீங்க ஒரு ஆள் போனா அவ்வளோலாம் காணடிக்க மாட்டான். நான் சைடா தான் போயிட்டுருக்கேன். அவங்க பேக்ல கார்ன் அடிச்சுட்டே வராங்க. அப்ப யாருடா? எனக்கு காது ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருந்துது. யாருடா சத்தம் போட்டு கார்ன்னு வரேன்னு பின்னாடி பார்த்தேன். 546 திருச்செந்தூர் பஸ்ஸு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே கைப்புட்டு உடனே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி திருச்செந்தூருக்கு நான் போயிட்டுருக்கேன். அதில ஒரு அதிசயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன், அவங்க ஃபேமிலிலாம் கொஞ்சம் போயிட்டுருக்காங்க போல திருச்செந்தூருக்கு. அப்ப நான் அவங்ககிட்ட பேசியிருக்கும்போது, அ எனக்கு இந்த ம இந்த மைண்ட் செட் எனக்கு மறந்துட்டு. ஐய்யய்யோ! இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அக்காளுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை மறந்து போச்சு. அப்ப நான் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கரெக்ட்டா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எத்தன மணிக்கு இறங்குனா, நான் 3:45க்கு இறங்குனேன்னா, கரெக்ட்டா ஒரு 1 1/2 மணி நேரம். கரெக்ட்டா எனக்கு தெரியும். 5:30 5:30 5:15க்குலாம் போய் சேர்ந்துட்டேன். இன்னும் அப்புறம் அ யாரும் இல்ல. பஸ்ஸு வழியில யாரும் இல்ல. வெறுமனே இத வச்சு ஃபாஸ்ட்டா போயிட்டோம். கரெக்ட்டா 5:30க்கு 5:27, 28 நான் கோயிலுக்குள்ள போறேன். பள்ளியறை பூஜை அப்படியே நடந்துட்டு இருக்குது. சரி பூஜை விட்டாச்சு. சரி இத்தன மணி ஆச்சு. சரி வந்ததுக்கு ஒரு 6 பூஜை உண்டு. 6 பூஜை ஒண்ணு உண்டு. அப்ப நான் அந்த 6 பூஜைய பார்த்துட்டு போயிரலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதே பிளானு. அப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல வயிறு பசி. 3 மணிக்கு கிளம்பிட்டு இந்த அம்மா ஒண்ணும் டீ ஒண்ணும் போடல. நான் ஒண்ணும் சாப்பிடல. அப்போ நான் கரெக்ட்டா எனக்கு 5:30 நல்ல வயிறு பசி. நீங்க வந்துட்டா தெரியும். அந்த திருச்செந்தூர்லேருந்து நம்ம நடந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வந்திருக்கும்போது, ஒரு ஆயிரங்கால் மண்டபம் உண்டு. ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கடை. அந்த கடையில தான் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆள்ட்ட கேட்டேன், "சார் ஐயா பள்ளியறை பூஜை முடிஞ்சுதான்னு?" கேட்டேன். "ஆமா முடிஞ்சிருக்கு தம்பி. அது 5:10, 5:20லாம் முடிஞ்சிருக்கும். நீங்க 6:30 பூஜை உண்டு. 6:30 பூஜைக்கு போங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சரி அ அதில ஒரு பாட்டியம்மா தான் டீ ஏத்திட்டு இருக்காங்க. டீ ஏத்திட்டு நானும் டீ குடிச்சேன். ஆனா இவங்க பிரார்த்தனை எனக்கு மைண்டு சுத்தமா எனக்கு ஒண்ணும் இல்ல. தெரியல. அப்ப நான் என்ன பண்ணோம்னா, சரி ஓகே நம்ம முருகர பார்க்க போறோம். அந்த பூஜை விட்டாச்சு. நம்ம அடுத்த பூஜைய போய் பார்த்துரலாம். அப்படிதான் இருக்கு. அப்ப நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். எதேர்ச்சியா தான் மேல பார்க்கேன். மேல பார்க்கும்போது தான் சாருலதா டீ ஸ்டால். சாருலதா ஆ டீ ஸ்டால்னு போட்டிருந்தது. அப்ப எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. நம்ம அக்கா பேரு சாருமதி. அப்ப சாருலதா, சாருமதி 2ம் ஏதோ கனெக்ட் ஆகுதேன்னு நான் அப்படி யோசிக்கல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கே மைண்ட்ல தோணுச்சு. ஓ! அக்காளுக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை இருந்து நம்ம மறந்தே போயிட்டோமே! ஐயய்யோ! நம்ம முருகர் அப்போ அ நான் என்ன நெனச்சேன்னா, இப்பதான் மறந்திருப்பேன்னா, நான் அக்காட்ட சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, "அக்கா நான் மறந்துட்டேன்க்கா போனேன்." அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வர வைக்காம, அ கெட்ட பேருன்னு சொல்லல. அக்கா அப்படி ஆளே இல்ல. அ அப்பன்னா என்ன ஆச்சுன்னு சொன்னா, சரி ஓகே. கரெக்ட்டா போறேன். 5:45 கோயிலுக்கு போறேன்.
ஏன்னா யாரும் இல்லை. ஏன்னா இது ஒரு 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 அதிசயமா இருந்தது. பள்ளிரம் முடிச்சோடனே என் முன்னாலே கரெக்டா 20லேருந்து 25 பேர் தான் உண்டு. அப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாம் வரிசையா போயிட்டாங்க. ஏன்னா முருகர பார்க்கல. நான் மட்டும் தான் ஒரு 7 நிமிஷம் இருந்து பார்த்துருப்பேன் முருகர. நார்மலா முருகர் இருப்பார்ல, சந்தன காப்பு இல்லாம, அப்படிதான் திருச்செந்தூர் முருகன பார்த்தேன். பார்த்துட்டு அக்கல் கண்டையெல்லாம் வேண்டிட்டு வெளியே வரேன். எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எப்பல்லாம் நான் திருச்செந்தூர் போறேன்னா, ஒரு ரூ. 1000 ரூ. 1000 ₹50 சேஞ்சஸா மாத்தி வச்சிருப்பேன். நீங்க ஏன்னா அங்க திருச்செந்தூர் கோவில்ல மடிப்பிச்சை நிப்பாங்க. பெண்கள், ஆண்களா இருந்தா எல்லாமே நிப்பாங்க. அப்போ நான் அக்காள் காண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு, வெளிய அதாவது நான் உள்ள போம்போதே ஒரு கரெக்ட்டா 10, 15 பேர் தான் இருந்திருப்பாங்க. அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. 10, 15 பேர் தான் நின்னுட்டுருப்பாங்க. ஒரு லேடீஸு, ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. நான் அக்காள் காண்டி வேண்டிட்டு வெளிய வாரேன். கரெக்ட்டா எனக்கு சரியா தெரியலங்க. 23லேருந்து 27 கிட்ட அப்டி கோயில சுத்துனாலே உங்களுக்கு தெரியும். அதுல அப்படியே நிக்கிறாங்க. நான் அப்படி நெனச்சேன், என்னடா அ சரி நீங்க ஒரு 6, 7 மணினா கூட்டம் வரும். இவங்களுக்கு நிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. யாராவது காசு போடுவாங்க. இப்போ 6:15, 6:10க்குலாம் இவங்க நிக்கிறாங்களே! என்ன கணக்கா இருக்கும்? அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு சரி, அ எல்லாம் முருகல் செய்யன்னு சொல்லிட்டு நான் இந்த ரூ. 1000 கட்டு பணம் உண்டு. ரூ. 1000 ரூ. 1000 ₹50 மாத்தி வச்சிருக்கேன். அத ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 200 சேஞ்சு மாத்தி தான் போட்டேன். அக்களுக்காண்டி ப்ரே பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டேன். 6:40க்கு பஸ் ஏறி கரெக்ட்டா நான் வீட்டுக்கு போனேன்னா 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது கூட்டம் இல்ல. வரும்போது நல்ல கூட்டம். இதுலேருந்து நான் இந்த விஷயத்த நான் ஒரு 2, 3 நேரம் யோசிச்சிட்டே இருக்கேன். யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி வாழ்க்கையில இப்படி ஒண்ணும் நடக்காது. நான் போவேன், முருகர பார்ப்பேன். 7 மணிக்குள்ள முருகர பார்ப்பேன். ரூ. 1000 எல்லாத்துக்கும் போடுவேன். எல்லாத்துக்கும் மண்டி பிச்சையில போட்டுட்டு 8, 8:30க்கு பஸ் ஏறி 10, 11:00க்குலாம் வீட்டுக்கு வந்துருவேன். இதான் என் வழக்கம். 2014 இருந்து. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்காண்டி வேண்டி, ஆ நம்ம ஒரு ஆளுக்கு வேண்டும்போது எல்லாமே நம்ம கையில ஒண்ணும் இல்லாத மாரி தெரியுது. நம்ம சும்மா போறதுக்கும், ஒரு ஆள் நம்ம பிரார்த்தனைய கண்டிப்பா நிறைவேத்தணும், எப்படின்னு போறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப எனக்காண்டி போனோம்னா, நான் தான் பிளான் பண்ணி நான் எப்படி பிளான் பண்ணி எனக்கு கரெக்ட்டா நடக்கும். ஆனா நான் இது எங்க அக்காளுக்காண்டி ப்ரே பண்ணி போம்போது, எல்லாம் முருகரை நடத்தி வைக்க மாரி தான் இருக்கு. ஏன்னா 3 மணிக்கு அந்த ரூட்ல பஸ் வரைக்கும் அவசியமே கிடையாது. அதான் நான் ஒரு ஆளா போயிட்டுருக்கேன். அவன் எதுக்கு கார்ன் அடிச்சுட்டு 4, 5 தடவ கார்ன் அடிச்சேன். நான் அப்ப கூட திரும்பி பார்க்கல. ஒரு மாதிரி கடைசியில ஒரு மாதிரி அழுத்தி அடிச்சனால தான் எனக்கு காது வலினால, எவன்லாம் அது நீ பார்க்கறது தான் வண்டி அப்படி வந்துட்டுருக்கு. அதான் பார்த்தேன். அடுத்தது இதுல 2வது விஷயம் என்னன்னா, நான் பிரார்த்தனைய மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போதே அந்த பிரார்த்தனைய மறந்துட்டேன். நான் டீ குடிக்கும்போது அந்த மேல அந்த போர்ட பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அது எதர்ச்சியா பார்த்தேனால அந்த பிரார்த்தனை ஞாபகம் அக்காவுக்காக நான் பண்ணிட்டேன். 3வது பார்த்தீங்கன்னா தெரியும். 6 மணிக்கெல்லாம் யாரும் மடிப்பிச்சைக்கு நிக்க மாட்டாங்க. கூட்டமாலாம் இருக்காது. ஆனா நான் உள்ள போற நேரமும் 13, 15 பேர் இருந்திருப்பாங்க. வெளிய வரும்போது 27 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஆளுக்காண்டி பிரார்த்தனை பண்ணும்போது, முருகரே எல்லாம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். தேங்க் யூ. இவ்வளோதான். ஸோ இதுதாங்க நம்மளுக்காக எப்பயுமே வேண்டதை விட மற்றவங்களுக்காக வேண்டும்பொழுது முருகர் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு எந்த விஷயத்தையும் மறந்தாலும் சரி அவ்வளோ அற்புதமாக ஞாபகப்படுத்துறார். நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்களேன், திருச்செந்தூரில் என்னோடய பேர் வச்சு ஒரு டீ ஸ்டால், ஆக்சுவலி என் பேர் சாருமதி, ஆனால் டீ ஸ்டால் பேர் சாருலதா, அதுவும் உரிமையாளர் முருகன் பேர் போட்டிருக்கு. ஸோ இதை விட எனக்கு என்னங்க வேணும்? என் முருகர் என்னால் இங்கே போக முடியல திருச்செந்தூர், நான் ரொம்ப இங்கேருந்து எனக்கு ஒரு 450, 500 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்கள் ஊர்லேருந்து. ஸோ போக முடியல. தம்பி போயிருக்காரு. தம்பி எனக்காக அவருக்கு ஞாபகம் வச்சு வேண்டிக்க வச்சு இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த அடிமைக்கு செய்யும்போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா சொல்லுங்கள்? ஸோ எப்பயுமே நம்மளுக்காக வேண்டதை மற்றவங்களுக்காக வேண்டும் பொழுது முருகரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் திருப்புமுனை அமைய திருப்புமுனையின் வாழ்த்துக்கள்.